ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம், ஜெபத்தின் பதில் உன் கதவை தட்டும். இன்னைக்கு நம்ம ஜெபம் கேட்கப்படுகிறது இல்லை என்று நாம் அநேக தரம் யோசிப்பதுண்டு. ஏன் ஆண்டவரே என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல அப்படின்னு நாம் கேட்கப்படுகிறது உண்டு. நான் அழுது ஜெபம் பண்ணுறோம், நான் மண்டாடி ஜெபம் பண்ணுறோம், முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுறோம். ஆனால் சில ஜெபத்தின் பதில் நம்ம கேட்கப்படுகிறதில்லை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நாம் எந்த நேரத்தில் எது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிற நம்மளுடைய கர்த்தர் சரியான நேரத்தில் சரியான காரியங்களை செய்ய ஆண்டவர் நம்மை குறித்து நோக்கமாக இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஜெபத்தின் பதிலை நான் உங்களிடத்தில் காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 13வது வசனம். பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் உற்று கேட்க வந்தாள். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பேதுரு, அந்த பேதுருவுக்காக சபை ஒரு மனதோடு ஊக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் என்று வேதத்தை நாம் பார்க்க முடியும். அந்த ஜெபத்தின் பதில் அவரிடத்தில் யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தாங்களோ அந்த ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் பதில் அவருடைய வாசக்கதவை தட்டினது என்று நமக்கு பார்க்க முடியும். இன்னைக்கு பாருங்க, அந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது நாளை மறுநாள் பேதுருவின் அந்த கடைசி நாளாக எண்ணப்பட்டு வைத்திருந்தது. அந்த சூழ்நிலையில் தான் அந்த சபை மக்கள் ஒருமித்து ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்களாம். இன்னைக்கு அந்த அவருடைய தேவை மாத்திரமல்ல, அந்த சிச்சுவேஷனும் கூட நாம் பார்க்கும் பொழுது அது அவசியமாக இருக்கிறது. நம் காரியங்கள் கூட அப்படிதான். நாம் எதற்காக தேவனுடைய சமூகத்தில் ஊக்கத்தோடு நாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோமோ, நாம் தேவை பொறுத்து தான் நம்முடைய ஜெபத்தின் தீவிரமும் இருக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய ஜெபத்தில் ஊக்கத்தோடு உள்ள ஜெபம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அநேக நாட்கள் இல்லை. இனி இந்த காரியம் நடைபெறுவதற்கு, இந்த காரியம் எனக்கு கிடைத்தாக வேண்டும் என்பதற்கு இனி அல்லாமல் ஒரு நாள் கூட முன்னாடி போக முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நாம் மனபாரத்தோடு, நாம் ஊக்கத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நிற்பதுண்டு. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறதும் அப்படிதான். உங்கள் தேவை எதுவோ என்று அறிந்து கர்த்தர் சரியான காரியத்தில் சரியான காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்னைக்கு விரும்புகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க என் ஜெபம் கேட்கப்படலை அப்படின்னு நீங்க கவலையோடு இருக்கிறீங்களா? என் ஜெபத்திற்கு பதில் இல்லை அப்படின்னு கவலையோடு இருக்கிறீங்களா? உங்களுடைய ஜெபம் வீணாகாது, பதில் கிடைக்கும். உங்களுடைய சரியான நேரத்தில் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படி கர்த்தர் அந்த சரியான காரியங்களை சரியான நேரத்தில் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இது பாருங்க, அந்த சபை மக்கள் ஊக்கத்தோடு ஜெபித்த பொழுது அவருடைய ஜெபத்தின் பதில் அவர்கள் கதவை தட்டினது என்று, அந்த வாசக்கதவை தட்டினது என்று நாம் இந்த வேத பகுதியில் பார்க்க முடியும். இன்றும் நம்முடைய ஜெபத்தின் கதவுகள், உங்களுடைய ஜெபத்தின் பதில்கள் உங்களுடைய கதவை இன்னைக்கு தட்டு என்று நான் நம்புறேன். இன்னைக்கு நீங்க எதற்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்களோ அந்த தேவைகள் உங்கள் வாசக்கதவை தட்டும் என்று நான் நம்புறேன். உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றி உங்களுடைய ஒரு ஜெபத்தின் பதிலாக வந்து உங்களுக்கு முன்பாக நிற்கும் என்பதை நான் பூரணமாக நம்புகிறேன். ஆனால் இங்கே உள்ள அந்த இடத்துல அவர்கள் ஜெபித்தார்கள், ஆனால் ஜெபத்தின் பதில் வாசலை தட்டின பொழுதும் அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்க முடியும். அவர்களைப் போல நாம் அல்ல, நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம். இன்னைக்கு உங்களுடைய ஜெபத்தின் பதில் உங்களுடைய வாசலை தட்டும். எத்தனை பேர் இன்னைக்கு உறுதியா இருக்கிறீங்க? என் வார்த்தையை கேட்கிற பொழுது நீங்க யாராவது இந்த பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்களா?
எதையாவது நினைத்து நீங்க கவலையோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார், உன்னுடைய ஜெபத்தின் பதில் இன்று உன் கதவை தட்டும் என்று. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஜெபத்தின் பதில் வரும். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தை கூட உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிற ஆண்டவரே விஷயத்திலே, ஆண்டவரே அந்த காரியத்தின் மேல் தேவன் பதில் கொடுத்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். உமது நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.